ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இது வரைக்கும் நிறைய கான்செப்ட் பார்த்துட்டோம், எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிகேட்ஸ் அப்படின்னு ஒன்று. டெலிகேட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கு, எங்கே போனாலும் ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் டெலிகேட்டு. இங்கே டெலிகேட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி செக்யூர் பண்ணுறது, அப்புறம் அதை த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே செக்யூரிட்டி கார்டு என்ன வேலை பண்ணுவார் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆளை பார்க்க போகிறேன், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பார்க்க போகிறேன்னா என்னால் அவருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அவரால் எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டு பேருமே ஒரு செக்யூரிட்டி வேணும்ல. அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா ஒரு இன்டர்மீடியட் பர்சன், அவர் என்ன பண்ணுவார், ரெண்டு பேரையும் செக்யூர் பண்ணிப்பாரு, முக்கியமாக அவரை செக்யூர் பண்ணிப்பாரு. அதே மாதிரி தான் இங்கே டெலிகேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போதோ, வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கும்போதோ, அப்படி வரும்போது மேபி கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி வந்தாலாம்ல, அது எதுவுமே வராம செக்யூரா வச்சுக்கிறது அந்த டெலிகேட்ஸோட வேலை. அது எப்படிலாம் யூஸ் பண்றோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே படிஸ், இந்த எபிசோட் எதை பற்றினது அப்படின்னா டெலிகேட்ஸை பற்றினது. டெலிகேட்ஸ்க்கு வந்து தமிழ் மீனிங் வருது பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ நாட் ஷோர், பிரதிநிதிகள் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே டெலிகேட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெலிகேட்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிகேட்ஸ் இஸ் அ function pointers, it's function pointers, ஓகேங்களா. and the second thing it's used to a thread safe, it's used to make a thread safe. இப்பொழுது இதை பார்ப்போம். and then எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா சேம் திங், ஒரு ஃபங்க்ஷன் சிக்னல் இந்த டெலிகேட்டை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், இது வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ். இது எப்படின்னா தென் 3 represent of functions, represent a function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரெஃபர் இருக்கானா அவனும் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்டாக தான் இருப்பான் சரிங்களா. ஒரு காலேஜ்க்கான ஒரு எஸ்பிஎல் இருக்கானா அவனும் அந்த காலேஜ் தான். ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்பிஎல்னா இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு ஆளை வச்சுருக்கோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ லுக் லைக் அ ஃபங்க்ஷன், இட்ஸ் ஆல்சோ ஆக்ட் லைக் அ ஃபங்க்ஷன், அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஒரு டெலிகேட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் தென் வி யூஸ் அ கீவேர்ட் கால் டெலிகேட். டெலிகேட் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். எப்பயும் போல் ரிட்டன் டைப், ஓகேங்களா, ரிட்டன் டைப். அதுக்கப்புறம் அந்த டெலிகேட்க்கு ஒரு பேர், ஓகேங்களா. நான் என்னென்னா டெமோ டெலிகேட் அப்படின்னு வைக்க போகிறேன், டெமோ டெலிகேட். அதுக்கப்புறம் பேராந்திசிஸ் ஃபார் பேராமீட்டர்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான். லைக் பேராமீட்டர் கொடுக்குறதா இருந்தால் பேராமீட்டர் கொடுக்கலாம், பேராமீட்டர் இல்லை. ஸோ ரிட்டன் டைப்னா ரிட்டன் டைப், ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எப்படி என்ன மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இப்போ எப்படி பண்ணுறேன்னா ஒரு கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா. இது வந்து ஒரு கிளாஸ், இந்த கிளாஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சேம் திங். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து ஒருத்தர்கிட்ட இருக்க ஒரு இது சரி, இப்படின்லாம் ஒரு ஸ்டோரி வைஸ் போவோம். என்கிட்ட இருக்க ஒரு கிளாஸில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அது அது எங்கே தேவைப்படுதுன்னா சரிங்களா, அது எனக்கு இன்னொரு இடத்துல தேவைப்படுது, இன்னொரு கிளாஸ். இந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளாஸில் கொண்டு போய் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இவ்வளோ அப்படியே கொண்டு போயிட போகிறேன் சரிங்களா. இது அப்படியே நான் கொண்டு போயிட போகிறேன். இதை கொண்டு போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இப்படி கன்சிடர் பண்ணுங்கள், வேறு சம்திங், இது வேறு ஒருத்தரோட இது வேறு ஒருத்தரோட அப்படி வச்சுப்போம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இது வந்து நான் சரிங்களா. இங்கே இருக்கிறது வந்து நான், இங்கே இருக்கிறது வந்து யாருன்னா ஒரு ஹை அத்தாரிட்டி, ஒரு சுப்பீரியர் பர்சன், லைக் சிஎம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நான் சிஎம்ஐ பார்க்க போகணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் இங்கே இருக்க நான் வந்து சிஎம்ஐ பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்த உடனே போய் பார்த்துடலாமா? சிஎம் இஸ் ஆல்சோ பர்சன், அவரும் ஒரு பர்சன் தான். ஸோ எலெக்ஷன் டைமில் மேபி வெளியே ஃப்ரீயாக இருப்பார், அந்தளவுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், அந்த டைமில் பார்க்கலாம் எலெக்ஷன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஆனால் அதர்வைஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா செக்ரட்டரியேட் போய் நீங்கள் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாட்டுக்கு எடுத்ததில் உள்ள ஸ்ட்ரைட்டாக போகிறேன் செக்ரட்டரியேட் போயிட்டு நான் சீஃப் மினிஸ்டர் கேபினில் போய் உட்காந்துட்டு ஹலோ சார் லாய் ப்ரோ அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. போயிட்டு உள்ள நின்றுட்டு அப்படி கூடாதுல்ல. அப்படி பண்ணுறா என்ன நடக்கும்? இப்படி எனக்குமே ஏதாவது செக்யூரிட்டி பேசாமல் இஷ்டத்தை நான் பாட்டு ஒரு தீவிரவாதி சுட்டு தள்ளிட்டாங்கன்னா போகிற வேலை மேபி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடலாம். அப்படி இல்லை என்னால் அவருக்கு எதுவும் பிரச்சனை வரலாம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்பில்ட் அவ்வளோ செக்யூரிட்டி ப்ராசஸ் வச்சுருப்போம்ல.
நிறைய செக்யூரிட்டி லேயர்ஸ் நானும் போகலாம், எல்லாருமே செக்ரட்டரியேட் போகலாம், தெரியும் எல்லாருமே போய் செக்ரட்டரியேட் போகலாம் நம்ம எல்லாருமே. ஸோ என்னன்னா நிறைய லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வச்சுருப்போம். சரிங்களா, நிறைய லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வச்சுருப்போம். அந்த செக்யூரிட்டி வழியாக உள்ள போவோம். செக்யூரிட்டி என்ன பண்ணுவார், நம்மள வருவார், உள்ளே போயிட்டு நம்மளை செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா கூட்டு போயிட்டு காட்டிட்டு திருப்பி அவ்வளோதான். கூட ஒரு ஆள் எப்பயுமே எப்படியா இருந்தாலும் கூட ஒரு ஆள் இருப்பாங்க. முடிச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து செக்ரட்டரி வெளியே விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த செக்ரட்டரி என்னன்னா இஸ் அ இன்டர்மீடியட் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பர்சனால நமக்கு என்னன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது, சிஎம்க்கும் செக்யூரிட்டி எல்லாரும் ரெண்டு பக்கமும். சரியா, ரெண்டு பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செக்யூர்டாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் டெலிகேட்ஸ். அந்த மாதிரி ஒரு தொழில் தான் செக்யூரிட்டி. அந்த மாதிரி தான் செக்யூரிட்டி பர்சன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே டெலிகேட்ஸும் ரன் ஆகும். எப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை நான் கொண்டு போயிட்டு இன்னொரு கிளாஸில் கால் பண்ணுறேன் அப்படின்னா மேபி சம்ஹவ் ஏதாவது ஒரு வழியில் இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் இந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் இந்த கிளாஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம். சப்போஸ் இது சேம் கிளாஸ்னால் பிரச்சனை இல்லை, வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து நான் ஒரு ஏபிஐ வாங்குறேன், தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு கிளாஸை நான் வாங்குறேன் அப்படின்னா சரிங்களா, வேற யாரோ ஒருத்தர் இருந்து வாங்கும்போது அந்த மாதிரி நடக்கக்கூடாதுல்ல. சரியா, அதுக்கு நடக்கக்கூடாதுல்ல. ஸோ என்ன பண்ணுவோம்னா நடுவில் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்க மாதிரியே நான் டெலிகேட்டை கிரியேட் பண்ணுறேன். டெலிகேட் எப்படின்னா ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கும். சரிங்களா, ஃபங்க்ஷன் மாதிரியே தான் டெலிகேட் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா இந்த டெலிகேட்டை கொண்டு வந்து பைண்ட் பண்ணிடுவேன். சரிங்களா, என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து நான் இந்த டெலிகேட்டை இந்த டெலிகேட்டை இந்த ஃபங்க்ஷனை இங்கே இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கொண்டு வந்து டெலிகேட்குள்ளே இங்கே பைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இப்போ ஸோ இந்த டெலிகேட் கிட்டே இந்த ஃபங்க்ஷனோட எல்லா டீட்டெயில்ஸும் போயிடுமா, உள்ளே போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணும் இங்கே போய் கொடுக்கும்போது நான் இந்த டெலிகேட்டை கொடுப்பேன். இந்த இடத்துல இங்கே போய்ட்டு என்ன பண்ணேன் டெலிகேட்டை கொடுப்பேன். ஸோ டெலிகேட்டை கொடுக்கறதுனால எனக்கு என்ன நடக்கும்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டெலிகேட் அந்த இன்னொரு கிளாஸுக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் செக்யூர்டாக இருக்குமா, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயில்ஸும் இங்கே இந்த ஃபங்க்ஷனால் எடுக்க முடியாது, இந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயில்ஸும் இந்த ஃபங்க்ஷனால் எடுக்க முடியாது. ஸோ ரெண்டு பக்கமும் செக்யூர்டாக இருக்கா, ரெண்டு பக்கமும் சேஃப்டி இருக்குல்ல. ஸோ இவங்களும் சேஃப் தான், இவங்களும் சேஃப் தான், ரெண்டு பக்கமே சேஃப் சைட், ரெண்டு பேரும் சேஃப் சைடில் இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதா இந்த இடத்துல டெலிகேட்ஸ். சரிங்களா, ஸோ அதனாலனா இப்போது ஃபங்க்ஷனும் அதுக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ஒரே மாதிரி என்ன கேரக்டர் ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் வந்து சேமாக இருக்கணும். சிக்னேச்சர் எதை சொல்கிறோம்னா ரிட்டர்ன் டைப்பும் பேராமீட்டரும். சப்போஸ் இது பேராமீட்டர் இருக்குன்னா இந்த டெலிகேட்டுக்கும் பேராமீட்டர் இருக்கணும். அதாவது பைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னா டெலிகேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி டெலிகேட்டும் ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அதுக்குள்ளே பைண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அதை விட்டுட்டு டெலிகேட் வேறு மாதிரி இருக்குது, டெலிகேட்டோட சிக்னேச்சர் வேறு, ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் வேறு, நம்மளால் பைண்ட் பண்ண முடியாது. சரிங்களா, ஃபங்க்ஷனும் டெலிகேட்டும் சேமாக இருக்கணும். டெலிகேட்டோட ரிட்டர்ன் டைப்பும் பேராமீட்டரும் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பும் பேராமீட்டரும் சேமாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டு ஒரு டெலிகேட்குள்ளே வச்சு பூட்டிட்டு இந்த டெலிகேட்டை கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருவோம். அண்ட் டெலிகேட் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெலிகேட் என்ன பண்ணும் டேட்டாவை கொடுத்துரும். அப்போ ஃபங்க்ஷன் ஆனால் சேஃபாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு டெலிகேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றி ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இப்போ எப்படின்னா நான் இங்கே ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் கிளாஸ். இதுக்கு நான் பேர் என்ன வைக்கிறேன்னா டெமோ டெலிகேட்னு வைக்க போகிறேன். என்ன பேர் வைக்கிறேன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. டெமோ டெலிகேட்னு அப்படி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், பப்ளிக் வாய்டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு சயின்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டெமோ டெலிகேட் அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இங்கே தேவைப்படுது. சரியா, அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவேன், அந்த கிளாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன், டெமோ டெலிகேட் d நியூ டெமோ டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, டெமோ டெலிகேட் d
நியூ டெமோ டெலிகேட் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ சொன்னதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டி டாட் டெமோ அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்ட் மாற்றலை. கன்சோல் டெலிகேட் டெமோ இப்போ இதை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் டெமோ கிளாஸ் டெமோ டெலிகேட் வந்துருச்சா? ஸோ கால் ஆகிட்டு இப்படி கால் ஆகினது ஓகே சரிங்களா? இப்படி கால் ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்னென்னா நான் இதை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா? இதை நான் வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதை செக்யூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெலிகேட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். டெலிகேட் எங்கே க்ரியேட் பண்ணலாம்னா டெலிகேட்டை நேம் ஸ்பேஸ் கீழே தான் காமனாக க்ரியேட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு டெலிகேட் எங்கே க்ரியேட் பண்ணணும்னா நேம் ஸ்பேஸ் கீழே. ஓகேவா? we create a delegate inside a assembly outside a class. ஓகேங்களா? ஆனால் என்னன்னா but we can create a delegate inside a class also. ஒரு டெலிகேட்டை நம்மளால் ஒரு கிளாஸ்க்குள்ளே கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு டெலிகேட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீவேர்ட் கால்டு டெலிகேட் வாய்டு என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்குது வாய்டு. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டெல் அப்படின்னு பேர் வைக்கிறேன். அண்ட் தென் parenthesis ஃபார் பேராமீட்டர்ஸ். சரிங்களா? இப்போது இந்த டெலிகேட்டையும் ஒரு டெலிகேட்டில் ஒரு ஃபங்க்ஷனை நான் பைண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டெலிகேட்டோட சிக்னேச்சரும் ஃபங்க்ஷனோட சிக்னேச்சரும் சேமாக இருக்கணும். இதுவும் ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு இருக்குது, இதுவும் ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு இருக்குது. இதுவும் ரிட்டர்ன் டைப் இதுக்கு பேராமீட்டர் கிடையாது, இதுவும் பேராமீட்டர் கிடையாது. சரிங்களா? ஒரு டெலிகேட்டை சரி ஒரு ஃபங்க்ஷனை ஒரு டெலிகேட்டில் பைண்ட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெலிகேட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது ஃபங்க்ஷனும் டெலிகேட்டும் சேம் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. டிஃப்ரெண்ட் சிக்னேச்சரில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதை கால் பண்ண முடியாது. ஓகேவா? இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி பைண்ட் பண்ணுறோம்? சரி க்ரியேட் பண்ணால் பைண்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை இங்கே பண்ண மாதிரி தான். லைக் இந்த இடத்துல கிளாஸ் இருக்குது, கிளாஸில் ஃபங்க்ஷன் இருக்குது, டெலிகேட் இருக்குது. என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனை கொண்டு போய் டெலிகேட்டுக்குள்ளே போடணும். சரியா? ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டு டெலிகேட்டுக்குள்ளே பைண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல டெலிகேட் லைக் ஆல்சோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா அந்த டெலிகேட்க்கு இதை இன்சைட் இப்போ உள்ளே சேம் கிளாஸ்லேயே இருக்குது அப்படின்னா அந்த டெலிகேட்டை என்னால் சேம் கிளாஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது ஒன்று இருக்குது. இவங்களால வெளியே மற்ற கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி இங்கே இடத்துல இதே கிளாஸில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக கால் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? டெலிகேட்டில் பைண்ட் பண்ணிவிட்டு நான் கால் பண்ண போகிறேன். சரிங்களா? அதை எப்படி பைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டெலிகேட்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். டெல் டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெல் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த ஃபங்க்ஷனை தூக்கிட்டு வந்து டெலிகேட்டுக்குள்ளே போட்டிருக்கேன்ல, ஃபங்க்ஷனை தூக்கிட்டு டெலிகேட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். அதை இங்கே எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை தூக்கி கொண்டு வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். அது எப்படின்னா லைக் டெமோ கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இதை தூக்கிட்டு வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனை தூக்கி கொண்டு வந்து அந்த டெமோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டெல்குள்ளே போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இங்கே என்ன பண்ணுறேன்? ஃபங்க்ஷனை தூக்கிட்டு வந்து டெலிகேட்டுக்குள்ளே போட்டு பைண்ட் பண்ணிட்டேன். இங்கே எதை கால் பண்ண போகிறேன்னா கால் பண்ண போகிற டெலிகேட்டை ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். நான் கால் பண்ண போகிறது நம்ம டெலிகேட்டை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா நான் டியை கால் பண்ண போகிறேன். டின்றது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இதில் ரன் ஆகிட்டு இருக்கும். நான் எதை கால் பண்ண போகிறோம்? டெலிகேட்டை கால் பண்ண போகிறேன். அதுக்காகனா டி டாட் இன்வோக் அந்த டெலிகேட்டை கால் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னா இன்வோக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? டி டாட் இன்வோக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த கால்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே கால் பண்ணுறது என்னமோ மெயின் மெத்தடில் நான் கால் பண்ணியிருக்கிறது டெல் கால்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு இது மூலியமாக அந்த கால்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் டெலிகேட்கான
டெலிகேட்டை இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்லைஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனை தூக்கி அந்த டெலிகேட்குள்ளே போட்டு இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். தூக்கி உள்ளே போட்டு மூடி கால் பண்ணியிருக்கேன்னா, இப்படி கால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்வோக் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இதுக்காக அந்த டெலிகேட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இன்வோக் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த டெமோ ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கும். டெமோ ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கா? நான் இங்கே கால் பண்ணதும் கால் ஃபங்க்ஷன் தான். இது வந்து இங்கே போயிருக்கும். இங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், டெலிகேட்டை பைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரிய போகிறதில்ல. ஓகேங்களா, உங்களுக்கு அதுக்கும் இதுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரிய போகிறதில்ல நார்மலாக கால் பண்ணுறது இருக்கும். ஆனால் இங்கே டெலிகேட்னா ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர். ஓகே, நான் ஃபங்க்ஷனை டேரெக்டாக கால் பண்ணாமல் டெலிகேட்டை கால் பண்ணியிருக்கேனா? சரிங்களா, ஃபங்க்ஷனை டேரெக்டாக கால் பண்ணாமல் இந்த டெலிகேட்டை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர், ஒரு ஃபங்க்ஷனுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் டேரெக்டாக கால் பண்ணுறது போல நடுவில் ஒரு ஆள் வச்சு கால் பண்ணுறோம். ஸோ 2 பேரும் செக்யூர்டாக இருப்பாங்க. லைக் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். ஆனால் இன்டர்ஃபேஸ் வேறு ஒரு கான்செப்ட், வேறு ஒரு சினோரியோஸில் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வேறு சினோரியோஸில் யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இன்பில்டின் உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னும் போது. ஆனால் இந்த மாதிரி டெலிகேட்ஸில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸை கொண்டு வரீங்க, இல்லை வேறு ஒரு தேர்ட் பார்ட்டியை கால் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு ஏபிஐ கால் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு சர்வீஸை கால் பண்ணலாம், வேறு ஏதோ ஒரு அசம்பிளியை கால் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம்னா டெலிகேட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 2 பேருக்கும் செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னா டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கும், அவ்வளோதான். உங்கள் ப்ராசஸ் தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்குமே தவிர்த்து செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணல. ஆனால் இங்கே டெலிகேட் என்ன பண்ணால் ஓரளவுக்கு சேஃபாக வச்சுக்கும், அந்த ப்ராசஸை சேஃபாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெலிகேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, சரி இங்கே இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு இன்னொரு டெலிகேட் வேணுமா? இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு இன்னொரு டெலிகேட் வேணுமா? இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் இன்னொரு டெலிகேட் வேணுமான்னு கேட்கலாம். கேட்குறது நியாயம் தான், நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் என்ன இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், பப்ளிக் இன்டீஜர் ரிட்டர்ன் டைப்பில் வச்சு கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் டாடான்னு வைக்கிறேன். வச்சுட்டு லைக் டாடா அப்படின்னு வச்சுருக்கேன். ரிட்டர்ன் பண்ணோம்ல, ரிட்டர்ன் 3 4 ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இதையும் நான் டெலிகேட்டில் பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், இதுக்கு ஈக்குவலாகவும் ஒரு டெலிகேட்டை நான் கிரியேட் பண்ணுவேன். இதை கால் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும், இன்டீஜர் ரிட்டர்ன் டைப்பில் இருக்கணும். சரிங்களா, இது வந்து டெல் ஆர்இ அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ இதோட இதை பைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்படி பண்ணியிருக்கேன்ல, இது ஒரு ஆப்ஷன், இப்படியும் பைண்ட் பண்ணலாம், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படியும் பைண்ட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எப்படின்னா இந்த இடத்துல டெல் ஆர்இ இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், டிஆர் இஸ் ஈக்குவல் டு இப்படியும் பண்ணலாம். இப்படி ஆப்ஜெக்ட் இப்படி கிரியேட் பண்ணி இப்படி கன்ஸ்ட்ரக்டாலையும் பைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலான்னா டாடா அப்படின்னு டேரெக்டாக பைண்ட் பண்ணிடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, நம்ம கன்ஸ்ட்ரக்டாலையும் பைண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இப்படி டேரெக்டாகவும் பைண்ட் பண்ணிடலாம். புரியுதா? ஒரு டெலிகேட்டில் இப்படி ஒரு டெலிகேட் நியூ கன்ஸ்ட்ரக்டாக கிரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளேயும் பைண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் இப்படியும் பைண்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எடுத்து அசைன் பண்ணிடலாம். இதை தூக்கி அப்படி அதுக்குள்ளே போட்டோம். இங்கே எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டாக கிரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டாரில் போடுறோம். இங்கே அப்படி போடாமல் டெலிகேட்டை கிரியேட் பண்ணுறேன். டெலிகேட் கிரியேட் பண்ணி தான் இந்த டெலிகேட்டா நீ வந்து இதுப்பா அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறேன். இந்த நீ டெலிகேட் கிரியேட் பண்ணிட்டேன்னா டெலிகேட்டை கிரியேட் பண்ணி இது நீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணி விட்டேன்னா இதோட வேல்யூ அங்கே உள்ளே போயிடும். சரிங்களா, இப்படியும் அசைன் பண்ணிக்கலாம். இப்படி அசைன் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுமா, கால் பண்ணுறதுக்கு இன்வோக் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இன்வோக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் கால் பண்ணலாம். அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம், ஜஸ்ட் அ பேரந்தசிஸ் இந்த மாதிரியும் கால் பண்ணலாம். புரியுதா? ஜஸ்ட் இந்த மாதிரி டேரெக்டாகவும் கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பேராமீட்டர் ஃபங்க்ஷனாக இருக்குது இன்டிஜர் ஏ. எனக்கு எரர் வந்துச்சா, ஏன் அப்படின்னா நாட் ஜஸ்ட் டெலிகேட். ஸோ இதுவும் நான் ஒரு இன்டிஜர் பேராமீட்டர் நேம் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஏன் கொடுத்துருக்கேன், இங்கே ஏன் கொடுக்கலாம், அதில் நான் ஹெச் கூட கொடுத்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம். இங்கே டெலிகேட்க்கு சிக்னேச்சர் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, டெலிகேட்டோட நேமும் ஃபங்க்ஷனோட நேமும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேராமீட்டர் நேமும் இதோட பேராமீட்டர் நேமும் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் அலைன்மெண்ட் என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அது அதே மாதிரி இருக்கணும், சிக்னேச்சர்ஸ்லாம். சரிங்களா, அசைன் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோமா. இப்போ டி இப்போது இங்கே என்னென்னா, இப்போது அந்த பேராமீட்டர் எங்கே கொடுப்போம்னா இங்கே கொடுப்போம். சரிங்களா, அந்த பேராமீட்டரை நான் இங்கே கொடுக்க போகிறேன். சாரி, டெல் ஆர் இ dr data is equal to integer 5. Does not take an argument, but take argument. இருங்க, இதை கால் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்.
டாடாவை தானே பயன் பண்ணியிருக்கேன். லைக் நியூ data after 5 என்னன்னா does not take one argument எடுத்துருவோம். cannot convert void to boolean like then dr சாரிங்க கரெக்டாக தான் இருந்துருக்கு. நான் டியை போட்டு கால் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ நேரமாக. டி கரெக்டாக தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்லேருந்தே. நாம் டிஆர் கால் பண்ணுறதுக்கு பதிலாக டின்னு கால் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டல் தப்பு பண்ணிகிட்ருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டே சிங்காரம் இந்த மாதிரி. இப்போது டிஆர் பேராந்திசிஸ்குள்ளே பேராமீட்டர் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் காமிக்கும். டிஆரில் ஓகே தேர் இஸ் ஆர்கியூமெண்ட் கிவன் தட் கரஸ்பாண்ட் ரெக்யூர் டு ஹச். என்ன ஆர்கியூமெண்ட்டு அதுவும் அங்கே காமிக்கலையா? அது இங்கே காய்ச்சா காமிக்கும். இங்கே பாருங்கள் பேராமீட்டர் இன்டீஜர் பேராமீட்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நான் 7 அப்படின்னு சொல்லி பேராமீட்டர் கொடுத்து கால் பண்ணுறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி தான். டேரெக்டாக இப்படி கன்செப்டாலையும் அசைன் பண்ணலாம், அப்படிலாம் டேரெக்டாகவும் அசைன் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஓகேங்களா? நம்மளோட ரெக்யூர்மெண்ட் எப்படி தோணும், அர்ஜென்ட்டாக தோணுதா டக்குனு அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். எல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். வந்துச்சா? ப்ராப்பராக இருக்கா? டாடா கால் பண்ணிட்டேன். டாடா கால் பண்ணால் நடந்துருச்சு. சரி, இதை கொண்டு போய்ட்டு அதை கால் பண்ணலாம். இப்போ ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு டெலிகேட்டையும் ஒரு ஃபங்க்ஷனை நான் பைண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர்ஸும் டெலிகேட்டோட சிக்னேச்சர்ஸும் ஆக்சுவலி சேமாக இருக்கும். சரிங்களா? சேமாக இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனையும் இது டெலிகேட்ஸும் பைண்ட் பண்ண முடியாது நம்மளால். ரெண்டுமே சிக்னேச்சர்ஸ் எல்லாம் சேமாக இருந்தால் மட்டும்தான் டெலிகேட்டை பைண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டெலிகேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தானா, இல்லை ஒவ்வொரு டெலிகேட்டுக்கும் நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா நான் சொல்கிறேன். வேறு 2 டைப்ஸ் ஆஃப் டெலிகேட்ஸ். ஒன்று ஃபர்ஸ்ட் என்னென்னா சிங்கிள் காஸ்டிங் டெலிகேட்ஸ். அப்புறம் செகண்ட் திங் மல்டி காஸ்டிங் டெலிகேட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி 2 இருக்குது. இது 2 பற்றியும் பார்க்கலாம். இப்பொழுதுக்கு இது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிகேட்டையும் ஒரு ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டெலிகேட் கிரியேட் பண்ணுவோம். டெலிகேட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா சேம் திங் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டெலிகேட்ன்ற கீவேர்ட், அப்புறம் ரிட்டன் டைப்பு, டெலிகேட்டோட நேமு, பேராமீட்டருக்கான பேராந்திசிஸ். சரிங்களா? அது எங்கே தான் கிளாஸ்க்குள்ளே தான் கிரியேட் பண்ணணும் கிடையாது. கிளாஸ்க்குள்ளே ஏன் கிரியேட் பண்ணுறத பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கெல்லாம் அங்கே ஏன் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுக்கு இடையில ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் டெலிகேட்டை கிரியேட் பண்ணோம். அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெலிகேட்டை நான் கிரியேட் பண்ணோம். தட்ஸ் ஆல். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெலிகேட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பைண்ட் பண்ண டெலிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான டெலிகேட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் பைண்ட் பண்ணும்போது எப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவோம் ஆர்கியூமெண்ட்டாக. ஓகேவா? டைப்பாக பாஸ் பண்ண போகிறோம். டைப்பாக பாஸ் பண்ணிட்டு கால் பண்ணுவோம். கால் பண்ணதுக்கு இன்வோக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படின்னா டேரெக்டாக நாம் இப்படியும் கால் பண்ணிக்கலாம். டி பேராந்திசிஸ் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்படியும் பண்ணிக்கலாம். இப்படியும் கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்வோக் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்து கால் பண்ணலாம். சரிங்களா? இப்படி டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டால் அசைன் பண்ணலாம். இப்படி இன்வோக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா? இதெல்லாம் தான் டெலிகேட்ஸோட பேசிக். அப்புறம் டெலிகேட்ஸ்னால் என்ன சொல்லணும்னா டெலிகேட்ஸ் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் யூஸ் டு மேக் அ த்ரெட் சேஃப் ரெப்ரசன்ட் ஃபார் அ ஃபங்க்ஷன்ஸ் வி கிரியேட் டெலிகேட் இன்சைட் அசம்பிளி அவுட் சைட் கிளாஸ். அசம்பிளிக்குள்ளே கிளாஸ் வெளியே கிரியேட் பண்ணுவோம். கிளாஸுக்குள்ளேயும் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. சிங்கிள் காஸ்டிங் டெலிகேட்ஸ், மல்டி காஸ்டிங் டெலிகேட்ஸ் 2 விதமாக டெலிகேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பப்ளிக் டெலிகேட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் த கீவேர்ட் கால் டெலிகேட் அந்த ரிட்டன் டைப், அப்புறம் டெலிகேட்க்குன்னு ஒரு பேர், அண்ட் தென் பேராந்திசிஸ் ஃபார் பேராமீட்டர்ஸ். நம்ம இப்போது பேராமீட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் பேராந்திசிஸ்க்குள்ளே டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் தான் டெலிகேட்டோட அவுட்லைன். ஓகேவா?